மாநாடு நடத்தியிருக்காங்க. அது வந்து சிறப்பாக வந்து செய்து கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் வந்து ஒவ்வொரு அமைப்பையும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் சைடுலேருந்து எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இறங்கி நீங்கள் பண்ணீங்கன்னாதான் ஒவ்வொரு மாவட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அவங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் லட்சுமி வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணி தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஒரு தூய்மை காவலர். சரிங்களா? தூய்மை காவலர் இந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட இறங்கி பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை நம்ம கவர் பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கு எல்லாரும் கை கட்டுங்க. ஏன்னா திறமை உள்ளவங்க எல்லா இடத்துலயும் நிறைய வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்போம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி அவங்களாம். சரிங்களா? அதனால வந்து நம்ம எல்லாம் பேசவே தயங்குறோம். நம்ம குறைகளை நம்ம பேசுறதுக்கே தயங்குறோம். எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி தயங்கி இவ்வளவு தூரம் தொழிஞ்சு வந்துட்டோம். சரிங்களா? நம்ம குறைகளை நேரடியா பேச கத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நிறைய இருக்க முடியும். அடுத்தது வந்து லட்சுமி அவங்க பேச கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓட்சார் சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் ஓட்சார் சங்கம் நம்ம உயர்ந்து போகணுமே தவிர தாழ்ந்து போகக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க தாழ்ந்தவங்க நாங்க தாழ்ந்தவங்க யாருமே வேகம் பார்க்க கூடாது. கொஞ்ச நேரம் ஆட்டாதீங்க. அண்ணா இங்க பாருங்கண்ணே. போலாம். என்னோட பேர் வந்து அமல்ராஜ். நான் நிறுவனர் தலைவர் ஓட்சா கூட்டமைப்பு, அதாவது ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம். எங்களுடைய சங்கத்தில் வந்து மொத்தம் 60,000 பெண்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த இடத்துல சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நாங்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்றால், தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள், அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பணிகளை செய்பவர்கள் அனிமேட்டர்ஸ் என அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள். அந்த பரப்புரையாளர்களுக்கான ஊதியம் சுமார் 8 மாத காலமாக வழங்கப்படவில்லை. அதேபோல அவர்களுக்கான நியமனங்கள் மறுக்கப்படுகின்றன. ஏற்கனவே வேலை பார்த்த பணியாளர்களை பணியிலிருந்து நீக்கம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு பிஎஃப், இசிஎஃப், அதாவது தொழிலாளர் வைப்பு நிதி மற்றும் மருத்துவ பராமரிப்பு நிதி ஆகியவை முறையாக பிடித்தம் செய்து செலுத்தப்படவில்லை போன்ற பிரச்சனைகளுக்காக இங்கே வந்து அவங்க வந்து கூடியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காலை முதலே வந்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அவங்க காத்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களது 8 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோல ஒப்பந்ததாரர் மூலம் அவர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் அவருடைய நியமனத்திற்கு சுமார் 70,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வாங்கி கொண்டுதான் நியமனம் செய்கிறார்கள். அதேபோல அவருடைய ஊதியம் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தினுடைய கைட்லைன்ஸ் படி 16,700 ரூபாய் மாத ஊதியம் ஆகும். ஆனால் அந்த 16,700 வழங்கப்படாமல் ஒவ்வொருவருக்கும் மாதம் 8,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் கண்டித்து தான் அதே போல எந்த மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் அனிமேட்டர்ஸ் வந்து வேலை முடிச்சு வரும்போது அவங்களுக்கு உட்கார்வதற்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தருவது இல்லை. இது வந்து இருக்கை வசதி ஏற்படுத்தி தரணும். ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தை பொறுத்தமட்டில் இந்த அரசாங்கத்திற்கு கடந்த 4.5 ஆண்டு காலமாக பல்வேறு டிமாண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் எந்த கோரிக்கையையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் ரூபாய் 10,000 கேட்டோம். அது இதுவரை வழங்கப்படவில்லை. தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியம் கேட்டோம். அது இன்று வரை வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் சம்பளம் அல்லது 250 ரூபாய் சம்பளம் மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு கால முறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கம் அதையும் நிறைவேற்றவில்லை. அதேபோல தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்டிவேட்டர்ஸுக்கு
மாதம் 5000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அதுவும் இன்று வரை நடக்கவில்லை. அதே போல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய WHC என்று அழைக்கப்படக்கூடிய பெண் சுகாதார தன்னார்வலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் 5500 தான் வழங்கப்படுகிறது. அதனை 10000 உயர்த்தி வழங்க வேண்டும். அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல பரப்புரையாளர்களுக்கு ஒப்பந்த முறையை ரத்து செய்துவிட்டு பேரூராட்சி மூலமாக நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம்.